ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செலவே பண்ணாமல் நம்ம கிச்சனில் இருக்க ஒரே ஒரு பொருளை யூஸ் பண்ணி ஒரு சில கிச்சன் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரை நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் கீழே அந்த பிளேடு கீழேலாம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட அடுத்ததாக வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு 2 ட்ராப் போல் நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து விம் லிக்விட் சேர்த்துருக்கேன். இப்போது இதை எப்பவும் போல் மிக்சியை வந்து லைட்டாக ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு 2 தடவை ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் பாத்திரம் கழுவுற மாதிரி கழுவி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், பிளேடு கீழேலாம் எவ்வளோ துரு மாதிரி இருந்துச்சு. இப்போ க்ளீன் ஆயிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி சாப்பிங் போர்டெலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால தண்ணி நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. இந்த லெமனை நல்லா உப்பில் வந்து தொட்டுட்டு இந்த சாப்பிங் போர்டு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா தேய்க்கணும். இது போல் நல்லா வந்து நான் இப்போ முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டரில் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் இப்போ வந்து டேப் வாட்டரில் கழுவிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி பிளாக்கிஷ் கலரில் வந்து பாசி பிடிச்ச மாதிரி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கும். நல்லா வந்து கழுவிட்டு ஒரு கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த போர்டு ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா இந்த போர்டு வந்து எப்போவுமே ஒரு மாதிரி அந்த பிளாக்கிஷ் கலர் ஆகாமல் அதே கலர்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த புளியில் வந்து கல் உப்பு கொஞ்சமாக தொட்டுட்டு நம்ம தேய்ச்சோன்னா நல்லா வந்து அந்த பிசுப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும். ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி உப்பு தொட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீதாம்பரி பவுடர் போட்டு கழுவிட்டோன்னா விளக்கு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து கருத்து போகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் வந்து கிச்சனில் அங்கங்கே வந்து எறும்பு சின்ன பூச்சி வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நான் வந்து ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து எறும்பு இருக்க மாதிரி இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிச்சனோட கார்னர்ஸில் தான் நம்மளுக்கு வந்து எறும்பு அதிகமாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடச்சி விட்டுறலாம். இது போல் நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து எறும்பு தொல்லை இதெல்லாம் இருக்காது கிச்சனில். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்மளோட கிச்சன் டவல் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரு இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வெதுப்பாக இருக்க மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க இந்த தண்ணியில் வந்து நம்மளோட பாத்திரம் கழுவுற அந்த ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டவல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வந்து எப்பவும் போல் வாஷ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க அந்த சின்ன ஜெர்ம்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம வந்து பாத்திரம் வந்து டெய்லி விளக்குவோம். இதில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கிருமி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணையில் இதெல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.